Taste the Daily. சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில் பயணிகள் நிம்மதியாக பயணிக்க வேண்டும் என்று ரயில் டிக்கெட்டுகளை முன்கூட்டியே முன்பதிவு செய்கின்றனர். ஸ்லீப்பர் கோச்சில் சொகுசாக பயணிக்கலாம் என நினைக்கும் அவர்களுக்கு பெரும்பாலும் அந்த பயணம் நிம்மதியாக இருப்பதே இல்லை. காரணம், சென்னை தாம்பரம் பகுதியில் இருந்து விழுப்புரம் வரை முன்பதிவு செய்யாத பயணிகள் பலரும் ரிசர்வேஷன் கோச்சில் அத்துமீறி நுழைகின்றனர். சில சமயம் கூட்டம் அதிகமாக இருப்பதால் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களே ரயிலில் ஏற முடியாத சூழல் நிலவுகிறது. இப்படி அத்துமீறி ரிசர்வேஷன் கோச்சில் ஏறும் பெரும் கூட்டம் குறித்து புகார் தெரிவிப்பது, மனதுக்குள் திட்டுவது, அவர்களோடு சண்டையிடுவது என ரயில் பயணத்தின் தொடக்கத்திலேயே நாம் நிம்மதியை இழந்து விடுவோம். இதற்கு காரணம் யார்? ஏன் இந்த பெரிய கூட்டம் ரிசர்வேஷன் கோச்சில் ஏறி செல்கிறது என என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? இந்த அசௌகரியத்திற்கு காரணம் சென்னை முதல் திண்டிவனம் வழியாக விழுப்புரம் வரை போதுமான மின்சார ரயில்களை இயக்காததுதான். அது மட்டுமில்லாமல் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு வந்த உழவன் உள்ளிட்ட பல விரைவு ரயில்களை கொரோனா காலத்தில் நிறுத்தாமல் செல்ல உத்தரவிடப்பட்டது. அப்போதைய உத்தரவு இன்று வரை தொடர்வதால் திண்டிவனத்தில் பல்வேறு விரைவு ரயில்கள் நிற்காமல் செல்கின்றன. இதனால் திண்டிவனத்தில் இருந்து சென்னைக்கு வேலைக்கு செல்லும் பலர் ரிசர்வேஷன் பெட்டிகளில் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் விற்கும் டிக்கெட்டுகளுக்கு ஏற்றவாறு ரயில்களை இயக்காமல் வேடிக்கை பார்த்து வரும் தென்னக ரயில்வே கூட்ட நெரிசலால் பயணிகளை அடித்து கொள்ளும் நிலைக்கு தள்ளிவிட்டுள்ளது. குறிப்பாக சென்னைக்கு வரும் விரைவு ரயில்கள் காலை 6 மணிக்கு முன்பே விழுப்புரம் ரயில் நிலையத்தை கடந்துவிடும் நிலையில் விழுப்புரத்தில் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை சென்னை கடற்கரை வரை மின்சார ரயில்களை இயக்காமல் தென்னக ரயில்வே அலட்சியம் காட்டி வருகிறது. ஒப்புக்கு சப்பானியாக காலை 5:20 மணிக்கு ஒரு மின்சார ரயிலையும் 6:25 மணிக்கு புதுச்சேரி விரைவு ரயிலையும் விழுப்புரத்தில் இருந்து இயக்கி கடமையாற்றும் தென்னக ரயில்வே அதன் பின்பு ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்று விடுகிறது. இனியாவது பயணிகளின் வருகையை கணக்கில் கொண்டும் ரயில் நிலையங்களில் விற்கப்படும் முன்பதிவில்லா டிக்கெட்டுகளை கணக்கில் கொண்டும் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் சென்னையில் இருந்து செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் மின்சார ரயில்களை இயக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மொத்தத்தில் குஜராத் மாடல் ரயில்வே நிர்வாகம் டபுள் என்ஜின் என வெட்டி வசனம் பேசாமல் ரயில் பயணிகளின் நலன் கருதி மின்சார ரயில்களை இயக்குமா, சென்னை விழுப்புரம் மார்க்கத்தில் நிறுத்தப்பட்ட ரயிலை மீண்டும் இயக்குமா என்பதே ரயில் பயணிகளின் கேள்வியாக உள்ளது.